நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்தும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் திருவள்ளூரில் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பாக நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் இவ்வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரியும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் வழக்கறிஞர்கள் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து அரை மணி நேரம் பாதிக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் லெமுவேல், விஜயபாபு, சுரேஷ், தேவா, சுரேஷ், சைமன், ராசா, ரெனிஸ், கோபிச்சந்திரன், அருணாச்சலம், நளினகுமார், சூர்யா, சாம், பிரபாகரன், சிலம்பரசன், பழனி, நாகராஜ் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகளுக்காக செய்தியாளர் கோபி. தமிழக அரசு நடவடிக்கை எடு, கயவாளிகள் மீது நடவடிக்கை எடு. தமிழக அரசு உளவுத்துறை நியாயம் தானா படுகொலைக்கு தமிழக அரசு உடனடியாக உண்மை குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடு. பகுஜன் கட்சியில் மாநில தலைவர் பாதுகாப்பு வழங்க வேண்டிய பத்திரமாக கடைபிடித்த தமிழக அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு. திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் சார்பாக இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவருமான டைனமிக் லீடர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த
5/7/2024 சமூக விரோதிகளால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார். இது சம்பந்தமாக உண்மை குற்றவாளிகளை தமிழக காவல்துறை இன்னும் கைது செய்யப்படவில்லை. ஆகவே அதை எதிர்த்தும் இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்றி விசாரிக்கும்படியும் இன்று எங்கள் நீதிமன்ற அனைத்து வழக்கறிஞர்கள் சார்பாக இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். ஆகவே தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை செய்த உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து விரைவாக கைது செய்யும் வரை இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் போராட்டத்தை கைவிட மாட்டோம். தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவோம். வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் உடனடியாக தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று எங்கள் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் அனைத்து வழக்கறிஞர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உடனடியாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை செய்த குற்றவாளிகளை, உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்று திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் அனைத்து வழக்கறிஞர்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கறிஞர்கள் சார்பா சாலைக்கு அண்ணனுடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பெயர் வைக்கப்படும் சொல்லி சீமான் அவர்கள் மட்டும் தான் தெரிவிச்சிருக்காங்க. வழக்கறிஞர் சார்பா அவருக்கு பெயருடைய நினைவூட்டமாக எதனா சொல்லியிருக்கீங்களா? நாங்களும் சொல்லியிருக்கிறோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் பேர் அந்த சாலைக்கு வைக்கணும்னு சொல்லி நாங்களும் வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் வலியுறுத்தியிருக்கிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழக அரசை காவல்துறை அண்மையாக கண்டிக்கின்றோம். கைது செய். உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய். நம்பிக்கை இல்லை. காவல்துறையே தமிழக அரசு. உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.